ஆன்மீகங்கிறது நீங்க சொந்தமா புரிஞ்சுகிட்டு, இதுதான் இது இப்படி நான் வந்து இது முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னா, அது ஆன்மீகம். இல்லைங்க. அவரு சொன்னாருங்க, அதாங்க நம்புனேன் அப்படின்னா, அப்ப உங்களுக்கு புரியலையா? புரிந்து கொள்ளுங்கள். திருமூலராகட்டும், திருவள்ளுவராகட்டும், எங்க அப்பா ஆகட்டும், யாரா இருக்கட்டுங்க. யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்க. ஓஹோ! அப்படியான்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுவேன். எனக்கு புரிஞ்சா மட்டும் தான் நான் நம்புவேன். இதத்தான் உங்களையும் பண்ண சொல்றேன். அடுத்தவங்க சொன்னா, நீங்க சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எனவே ஆன்மீகம் என்பது, நீங்க சொந்தமா சிந்திச்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே தவிர, அடுத்தவங்க சொல்றத அப்படியே ஏத்துக்கிறது இல்ல. ஏங்க நீங்க தானங்க அப்படி சொன்னீங்க. சரி நான் சொன்னேன். நீங்க சிந்திங்க. சரின்னு படலையா? ஓகே. சரின்னு பட்டா ஓகே. நீங்க சிந்திங்கன்னு சொல்றேங்க. இது எனது சிந்தனை, எனது புரிதல். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, சரகலை பயிற்சி. நான் ரீசென்ட்டா கத்துக்கிட்டேங்க. அதாவது புரிஞ்சுக்கங்க. சரகலை பயிற்சி ஆன்மீக சிந்தனை பண்றதுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யுதுன்னு இப்ப பார்க்க போறோங்க. இப்ப நான் சொல்ற மெத்தட் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, இனிமேல் யாரையும் கேட்க வேண்டாம். உங்களுக்கே ஆன்மீகம் புரிந்துவிடும். எல்லாம் புரிஞ்சிருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல என்ன YouTube இருந்துச்சா? இந்த மாரி கோர்ஸ் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லைங்க. அந்த காலத்துல எல்லாம் எங்கேயும் போய் எங்கேயும் கத்துக்க மாட்டாங்க. சிந்திப்பாங்க. தெளிவா இருப்பாங்கங்க. இப்போ யாருக்குமே சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லைங்கிறது தான் பிரச்சனை.